ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஹலோ வணக்கம் பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சரி ஒரு முன்னாடி பாய் பேர் என்ன இது கைலாச கோனா ஃபால்ஸ். ஐயோ சேனல் பேர் என்ன கேளுங்க. அக்குனா மட்டாடான்னு சொல்றான். அக்குனா மட்டாடா. அக்குனா மட்டாடா பேரா? ப்ரோ ஏதாச்சும் சிம்பிள் இருக்கா? சிம்பா இதுக்கு போறம்போது இது வெச்சிக்கலாம் விடு. பண்ணி தான் இருக்கு. ஆமா போட்டுறதா இங்க ஒன்னு இருக்கு. பின்னாடி ஒன்னு 19 பண்ணியாச்சு. வெல்கம் டு அக்குனா மட்டாடா சேனலா. சரி ஐயோ இது வீடியோ சித்துல கை எடுத்தாலே அப்படிதான். வெல்கம் டு அக்குனா மட்டாடா. அக்குனா மட்டாடா. 4 கூமுட்டைகள். 4 கூமுட்டைல 5வது 2 மூட்டை என்ன கொடுக்குறாங்க. ஹக்கூனா மட்டாடா என்ன அருமையான கானம். ஹக்கூனா மட்டாடா. எல்லாரும் ஏன்டா என்னையவே பாக்குறீங்க? சேனல் ஆரம்பிச்சீங்க, ட்ரைபாடு, ஏய் மைக்கு எல்லாம் வாங்கணும். 400k வச்சிருக்காருன்னா பெரிய ஆள்லாம் ஒரு இதெல்லாம் வந்து நம்ம அமௌண்ட் வந்த அப்புறமா தான் வாங்கணும். அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறம் வாங்கணுமா? புரியலையே. பாரு எங்க பாய் ட்ரைபாட் 300 ரூபாய் பாய். இல்ல இல்லடா. மைக்கு 2 லைட்டோட வருது ப்ரோ. லைட் வந்து 400 ரூபாய். ரெண்டா லைட்டா? ஃப்ரண்ட்ல ஒயிட் சின்னதா எல்லோ கலர் லைட் வரும். அது எதுக்குடா? ப்ரோ அது ஸ்கிரீன் உங்க கிளியரன்ஸ் தெரியாது ப்ரோ உங்க ஃபேஸ் அதுல. என்ன புரியுது? டேய் என்ன ரீல்ஸ் பண்றது பார்த்து வந்து பேசுறியா? அவன் இந்த ரிங் லைட்லாம் வந்து தெரியுமா? ட்ரைபாட்ல நடுவுல இங்க வெள்ளை கலர்ல கொடுத்துருக்காங்க ரைட் வருது சொல்றேன். அது ரீல்ஸ் பண்றதுப்பா. நம்ம அது சேனல் அப்கிரேட் ஆகும்ல, அப்ப அது பாத்துக்கலாம். ட்ரைபாடே சேனல் அப்கிரேட் ஆனா தான் பாக்கணும். இது புரியல. போற வழியில வாங்கலாம்னு சொல்லிருக்கீங்க நேத்து ரைட். ட்ரைபாட் எடுத்துட்டு வந்து சொன்னாரு. நான் என்ன தடவை பண்ணேன்? ஆமா என்கிட்ட ஒரு ட்ரைபாட் இருந்தது. அதோட கால் மட்டும் தான் உடைஞ்சிருந்தது. டக்குன்னு எனக்குள்ள வந்து இன்னர் தாட் ஒன்று வந்துச்சு. இது வச்சு நம்ம ஏன் துப்பாக்கி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அதை ஃபுல்லா அறுத்து அந்த கன் மாதிரி இதெல்லாம் சேனல்ல போடுவியாடா? இதெல்லாம் கட் பண்றாங்க. டிஸ்கனெக்ட் பண்ணி பாய் வீட்ல இருந்து போகும்போது பொண்டாட்டி வீட்டுல எல்லாரும் இருக்காங்க, என்ன எல்லாம் மறந்துடாதீங்க, பார்த்து சுதாரணமா போயிட்டு வாங்க அப்படின்னா. நான் போறதே உன்னை மறக்கதான் அப்படின்னு ஒரு லுக்குட்டா. ஐயோ மைண்ட் வாய்ஸ் ஆச்சு வெளியே பேசிட்டா அப்படின்னு தான் இருந்தது. 3 மாசத்துக்கு எப்படி சொல்றேன்? 3 மாசம் ரொம்ப அதிகம்டா. ஒரு வாரத்துல தெரிஞ்சிடும் உனக்கு. 1 வீக் 2 வீக்லயே தெரிஞ்சு நம்மளாச்சும் தாங்கிட்டோம் தலைவரே. வாய்ப்பு இல்ல ப்ரோ. டக்குனு போன் வரும் ஒரே நான் 2வது நாள். ப்ரோ வாங்க ப்ரோ ட்ரிப் போலாம். ட்ரிப் போது நான் பட்ட அவசரம் இருக்கு தெரியுமா? ஒண்ணும் இல்ல. என் வைஃப் சொல்றாங்க லைக் பாருங்க, இன்னைக்கு நீங்க கூட்டு போயிட்டு குடும்பப்படுத்த போறீங்க, அடுத்த ட்ரிப்ல இருந்து வர மாட்டாரு பாருங்க அப்படின்றாரு. குடும்பம் பத்த லைக் என்ன சொல்ல, குடும்பம் பத்தது லைக் தான் சொல்ல வேண்டியதானே. நம்ம குடும்பம் பத்தாம வந்து இல்ல பாய். இல்ல பாரு மேரேஜ் ஆனவங்க மொத்தம் 2 ரூல்ஸை ஃபாலோ பண்ணா முடிஞ்சது வெளியே போறதுக்கு. ஃபர்ஸ்ட் எங்க வெளியே போனாலும் பாய்ஸ் கூட அவங்க வைஃப் அம்மா வீட்டுல விட்டு வந்தா முடிஞ்சது வேலை. உங்க அம்மா வீட்டுக்கு விட்டு வரேன் அப்படின்றது ஒரு வேலை. செகண்ட் ஒரு நாள் முன்னாடி எங்கேயாச்சும் கூட்டு போயிட்டு வந்துட்டா அடுத்த நாள் நம்ம ஃப்ரீயா போயிட்டு வரலாம். அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. அந்த செகண்ட் சொன்னதே வந்து நல்லா இருக்கு. செகண்ட் மேட்டர் எனக்கு காஸ்ட்லியா இருந்தது. நேற்று தான் பண்ணிட்டேன். இந்த கோணா தலை கோணா போயிட்டு வரது என்ன ஆகும்? இப்போ நான் ஒரு 200 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்ல போயிட்டு இருக்கேன். இது சூப்பர். நான் வேணாம் காட்ட விரும்பல சொல்லுங்க. அதனால நம்ம ஒரு 1/2 அன் ஹவர்ல ரீச் ஆயிடுவோமாடா? கண்டிப்பா. ஓஹோ கேஸ் போடுவாங்க தெரியும்ல, டிடிஎஃப் மாட்டினா தெரியும்ல. சொல்லுங்க. இப்போ நம்ம 9 மணிக்கு இங்க இருந்து கிளம்புறோம். போயிட்டு வரதுக்கு என்ன ஆகும்? 40 சிக்னல் இருக்கு இங்க இருந்து போறதுக்கு. அதெல்லாம் தாண்டி போனோம். ஐயோ என்ன பசங்க ரீசார்ஜ் பண்ணவே இல்லடா. லைசன்ஸ் இதுக்குடா. இதுக்கு ஃபாஸ்டாக் ரைட்டு. அது வேற ரீசார்ஜ் பண்ணணும், இல்லைன்னா அது டபுள் காசு வாங்கிப்போம். சரி பண்ணுறோங்க அப்படியே ஓரம் கட்டி பண்ணலாம் இருக்கு. அப்படியே ட்ரைபாட் கடை பாய். ட்ரைபாடா பாருங்க பாய் எவ்வளோ நாள் தான் கையில வச்சுட்டு இருக்குது. யாரா அவன் ட்ரைபாடு? எங்கடா இருக்காங்க அந்த ட்ரைபாடு? வாங்கி தொலைக்கலடா. சேனல் ஆரம்பிச்சா மட்டும் போதாது சார், இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். என்னடா அது ட்ரைபாடு? வீட்டில் வச்சுக்கிட்டான் ஒன்று, அதை வச்சு துப்பாக்கி செஞ்சிருக்கான். ஹாய் அதெல்லாம் எவ்வளோ பெரிய கிரியேட்டிவிட்டி தெரியுமா? ட்ரைபாட் வச்சு துப்பாக்கி செய்யறதா? அதுல இருந்து குண்டெல்லாம் போகும். ஐயோ இவனை முதல்ல போலீஸ் பிடிக்கணும்டா. இது பிடிக்காதா? பொம்மை துப்பாக்கி இதெல்லாம் போலீஸ் பிடிக்காது. வந்து 1/4 கிலோ 200 ரூபாயோ சம்திங். என்னது சிக்கன்? இப்போ கிலோ ரேட்டு தான். ஆமா ஒரு கோழி ஃபுல்லா அடிப்பாங்க,
எத்தனை நம்ம கிலோ சொல்லிட்டோம்னா அந்த கிலோ அந்த கிலோ கணக்குல கணக்குல சமைச்சு கோழி நம்ம ஒரு முழு கோழி கேட்டா முழு கோழி தான் எல்லாம் அடிப்பாங்க. ஓகே. ஆனா கிலோ கணக்கு. இப்போ நீ என்ன எத்தனை கிலோ சொல்றியோ அதுக்கேற்ற மாதிரி கோழி அடிப்பாங்க. எல்லாம் நாட்டுக்கோழி தான். நம்ம எவ்வளவு சொல்லுவோம்? நான் 5 பேர் தானே, அவன் சாப்பிட மாட்டான். நான்வெஜ் 4. வெஜ் தான் அது. வெஜ் திங்கிற பையெல்லாம் ஏன்டா ட்ரிப்புக்கு வரீங்க? இதுக்கு இந்த இது அந்த இதெல்லாம் பண்ண முடியாதா? அந்த இது ஃப்ரண்ட் கேமரா டக்குன்னு மாத்த முடியாதா? வீடியோல தான் அங்க இருக்கே மேல. எல்லாம் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராடா? ப்ரோ போட்டோ பண்ணிட்டு ப்ரோ. இந்த மாதிரி கேக்குறீங்களா? ஏதாச்சும் ஆப்ஷன் ஃபோன் சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ், சாரி. இப்போதான் சார் வாங்கினா அவன். இப்பதான் வாங்கினாரு. இப்பதான் ஐபோனை திட்டிட்டு இருந்தாரு. ஐபோன் நம்ம மார்க்கெட்டிங் பண்ண கூடாது. தெரியலையே. ஆண்ட்ராய்டு தான்ப்பா. நமக்கு ஆண்ட்ராய்டு தான். ஓப்பன் இது நெட்வொர்க் ஓப்பன் சோர்ஸ். ஓபன் சோர்ஸ். ஓப்பன் சோர்ஸ். ஆமா ஆண்ட்ராய்டு ஓப்பன் சோர்ஸ் தான். ஓபன் நெட்வொர்க்ல சொன்னேன். டக்குனு ஊட்டிட்டேன் வாயில விட்டுருங்க. வளரிட்டல்ல. அதுக்கப்புறம் ஓப்பன் சோர்ஸ் மாத்திட்டேன். அப்புறம் விட்டுறணும். ஃப்ரெண்ட்ஸ் புடிச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டை புடிச்சிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் சிக்கன் சாப்பிட போகிறோம். இங்கே இன்னும் வரல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்க இருக்கோம்? பெரியபாளையம் போக போகிறோம். அந்த கோயிலில் டோரா. தெரியுதா? டோரா. அங்க பாருங்க, மேடு பள்ளமா இருக்க ஒரு ரோடு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோலாம் ஹக்கூனா மட்டாட்டாங்கிற சேனல்ல அப்லோட் பண்ணுவோம். இதுக்கு அப்புறம் தான் பேரை மாத்தணும். லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் இல்லடா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டோட்டா சொல்லுவான்ல அந்த குட்டி பையன். சப்ஸ்கிரைப். இவன் பாரு பேசும்போது அந்த இன்ஸ்டாகிராம் ரீலோடைய டயலாக் 2 விடுவான். அத சப்போஸ் திடீர்னு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, திடீர்னு நீங்க பார்த்தா இப்படி இருக்கு. எல்லாரும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தன் போற வழியில போயிட்டு இருந்தேன், நடுவுல ஒரு முட்டை கடை பார்த்தேன் அப்படின்றானுங்க. ஆஹா, ஆமா சொன்ன உடனே ஐயோ இது வரை கேமரா மாத்த முடிய மாட்டேங்குது. இப்ப பாருங்க, கேமராமேனோட கேமரா சரியில்லை. கேமராமேனே சரியில்லை, அது வேற விஷயம். சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ், அவசரத்துக்காக ஒரு கேமராமேனை புடிச்சிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட கேட்டது என்ன, ட்ரைபாட் மைக் எல்லாம் கிட்ட கொண்டு வந்தீங்களா? அவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா நல்லா கேமராமேன். அவன் தான் பெரிய வேலையை பார்த்துட்டு இருக்கான். பெரிய வேலையா பார்த்துட்டு போயிட்டான். இப்ப நம்ம வந்து பெரியபாளையம் தாண்டிட்டோம். இருங்க பாய், ஆடுது பாய், மொபைல் ஆடுது பாய். ஆனா இன்னும் ரோடு சரியாகல. நல்லா ரோடு பாருங்க, இன்னும் ரொம்ப கேவலமா தான் இருக்கு. குலுங்குது. வண்டிக்கு வீல் அலைன்மென்ட் பார்க்கணும் போல இருக்கு. ஹெவிலோட வேற போயிட்டு இருக்கோம். இந்த இடத்துல நிறைய பள்ளம் இருக்கு ப்ரோ. ரொம்ப டூ மச்சா இருக்கும். இதுங்க என்ன தமிழ்நாடு தாண்டினாதான்டா. தமிழ்நாடு வரைக்கும் பள்ளமேடு தான். சரி லைக்ஸ் வரணும் என் சேனலுக்கு. ஸ்ட்ரைக் வரும். இப்படி பேசினா தான் ப்ரோ லைக்கே வரும். உங்களுக்கு ஸ்ட்ரைக் வரும். அப்புறமா வரும் எல்லோ கார்டு ரெட் கார்டுன்னு. வரட்ட பாத்துக்கலாம். ரோடு போறீங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கும். இப்பதான் கழுவி ஊத்துனீங்க, அது கூட தொடங்க பாக்குறீங்க பாத்தீங்களா? விடியலாச்சு, சமயம் விடிஞ்சிருக்கு ப்ரோ. ஆமாடா, விடிஞ்சிருச்சு. உண்மையா விடிஞ்சது. அப்பா அவ்வளவுதான். இந்த கமெண்ட் எல்லாம் பார்த்தாங்கன்னா ஒரே அவ்வளவுதான். வீட்டுக்கு டீ விக்கிறேன் நானு, டீ விக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்துக்கோங்க ப்ரோ. டேய் ப்ரோ, என் வீட்டு அட்ரஸ் இருக்கு. கண்டிப்பா என் வீட்டு அட்ரஸ் எல்லாம் கொடுத்து சேனல் ஓபன் பண்ணிருக்கேன்டா. அங்கதான் நீங்க தப்பு பண்ணீங்க தெரியுமா? ஆமாடா, தப்பாக்க பண்ணல. நம்மள எல்லாம் இப்பதான் தப்பு பண்றேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும் போது யோசிச்சிருக்கேன். அதுவும் என்கிட்ட கேமரா பொசிஷன் கொடுக்கும்போது வச்சிருக்கணும். டேய், எல்லாத்தையும் அள்ளிடா கோட்டெல்லாம். எடிட்டிங் என்கிட்ட கொடுக்கும்போது வச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணுவோம். இதுதான் போடுவேன். அவன் அப்பவே சொன்னான், பாருங்க ப்ரோ உங்களை எங்க கொண்டு போய் விடுறேன். நைட் உட்காந்துட்டு இருப்போம். சார் விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார்.
யாரா சேனல் ஓனர் சார்? நான் தான் சார். எடிட்டர் யாரா? அவன் சார். இல்ல நீ சொல்லுங்க மே பேகுனாப் சார் அட்மின் தான் எல்லாமே எடிட்டர் யாரா? இவன் சார். எடிட்டரை விட்டுரு, அவனை விட்டுரு, ஓனரை தான் பிடிக்கணும். ஆமா எல்லாம் எங்க தலைவர் கேளுங்க. பாய் பாக்ஸர் போட்டுருக்கீங்களே, அது போட்டு குளிக்கிறதுக்காக போட்டு வந்தேன்டா. இப்போ உட்கார வச்சு குத்த வச்சு உட்கார போற பாருங்க. இந்த பாரு நீங்க ஒரு தேர்வாய் கண்டிகை சிப்காட் ஆகுது. தேர்வாய் கண்டிகை ஊர் பேர். ஓ அததான் தேக்க ரெண்டி நீயா? எனக்கு காது கேட்கல உங்களுக்கு கண்ணு தெரியாம போச்சுடா. ஏய் அவர் என் ஃப்ரெண்டோட அம்சம் தான். ஒத்த தெருன்னு தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு. இங்கிலீஷ்ல வேற லெவல்ல இருக்கும். தமிழ்ல ஒத்த தெருன்னு இங்கிலீஷ்ல என்ன புரியலையே. ஓல ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓல ஆரம்பிச்சு தாள முடிச்சிருப்பாங்க. ஆனா கரெக்டா தான் எழுதி இருக்காங்க. நம்ம பையன் தான் இதை விட ஒரு புரிஞ்சிருச்சு. இல்ல இதை விட இந்த ரோட்ல ஓட்டினா கண்டிப்பா வந்துரும் ப்ரோ. நீ பாஸ் பண்ணி தான் அவன் படிச்சு தான் ஆய் போணுமா? என்னடா வருது உனக்கு? ஆய் வருதா ப்ரோ? ஸ்டார்ட் பண்ணுவது கொஞ்ச தூரம் கூட போலாம். அப்படியா? வண்டி நிறுத்து. இல்ல இந்த இடத்துல குளுக்குற அவனுக்கு குளிக்கிடுச்சு. ஏய் எல்லாம் திறந்த வெளிதான். இல்ல ப்ரோ நானும் இப்ப அந்த நாய்க்கு வாய் போடுவாங்கல்ல. புரியல. டப்பிங்க்கே ஒரு வாய் மட்டும் திறக்கிற மாதிரி வாய்ஸ் ஓவர். அங்க நாய் எங்க வந்துச்சு? கொஞ்ச நேரத்தை பதறிட்டு. இல்ல முன்னாடி ஒரு நாய் வந்துச்சா, அதனால அந்த நாயின்னு வந்துச்சு. ஒரு பாபி ஷாப் பார்த்து கேரளானாலே குடி 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 பாபி ஷாப்பாடா? தாடி ஷாப் பாபி ஷாப் தாடி ஷாப். அது சரக்கடை. சரக்கு அங்க என்ன பண்ணா கல்லு கடையும் இது இருக்கு. விவசாயம் பண்றாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளம்பேட்டை வெள்ளம்பேட்டை. நானும் ஆந்திரான்னு பார்த்துன்னு இருக்கிறேன். எங்கேயும் வர எப்போ எங்க பார்த்தாலும் தமிழ் தான் இருக்கு ப்ரோ. ஆராய்ச்சி தமிழ் அந்த பரவிச்சு ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தமிழ்நாடு தான். போய் அங்க இங்க தெலுங்கும் பேசுவாங்க, தமிழும் பேசுவாங்க. எங்க போனா நாகலாபுரம்டா. ஃபுல் ட்ரெக்கிங் தான். ஓ கோயிலா ப்ரோ? இல்ல நாகலாபுரம் ஃபால்ஸ். அதாவது இது பண்றாங்க சொன்னாங்க. அப்படியா? ஆமா என்ன இப்போ இதுல வந்து ராபிட்டோ அவரும் சொல்லிட்டு இருந்தாரு. என்னன்னு அங்க நிறைய பேர் செத்துறாங்க ப்ரோ போயிட்டு. அது கொஞ்சம் ரொம்ப இதுடா ரிஸ்கியான இடம். அதனால போஸ்ட்லயே வந்துக்கிறான், எல்லாத்தையும் விசாரிச்சே வந்துக்கிறான். ஆனா ஒண்ணும் திட்டு வரல. அது கொஞ்சம் ரொம்ப டீப்பா இருக்கும்டா. அது வந்து ட்ரெக்கிங் வேற பயங்கரமா இருப்பாங்க. அதான் சொல்லிட்டு அங்க போயிடலாமா ப்ரோ? ரொம்ப இல்ல இப்போ கேன்சல் அப்படினா பிளாக் பண்ண அப்படினா ரொம்ப ரிஸ்க் ஃப்ரெண்ட்ஸ். யார் ப்ரோ? என் பையன் ப்ரோ நீ இந்த ஸ்லாங்ல பேசினா இடா புவாம்ச்சா. ஆமா குழந்தைங்கிட்ட அப்படிதான் பேசுவாங்க. 3 சாக்லேட் வேணுமா வரும்போது? இதெல்லாம் நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம். இதான் வந்து லாங்குவேஜ், குழந்தைங்க லாங்குவேஜ். யார் சொல்றா? இவரு எனக்கு எல்லாம் லைக் சொல்றா. நீங்களே 2 பேரும் தான். 2 பேருக்கும் தான்டா. நீ அடுத்து பிரபா 3 பேரும் பண்ணுங்க. உங்களுக்கு தான் பிரபா நான் 3 பேர் பண்ணுங்களா? எனக்கு புரியலையே. டேய் 3 பேரும் லாங்குவேஜ் கத்துக்கங்கறேன். ப்ரோ வந்தவங்க அப்படிதான் ப்ரோ பேசிக்கிறான். இல்ல அது கேமரா ஆன் பண்ணா மட்டும் வாய் கொஞ்சம் போலாம். இது வந்து பெருசா அவ்வளவு பெருசா ஒண்ணும் கேப் கோனான் போட்டுருப்பா. கோனா எங்கடா போட்டுருக்கீங்க? வாட்டர் ஃபால்ஸ். கோனா வாட்டர் ஃபால்ஸ். ஓகே இது எதுக்குன்னா ஒரு ரிவர்ஸ் வந்துட்டு இருக்கா தானே? இல்ல புரியல. போங்க நான் ஒன்னு பாக்குறேன். போங்க மறுபடியும் போங்க. நீங்க வந்து லெஃப்ட் எடுக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். இங்க லுக் பாத்தீங்களா? என்ன பைத்தியக்காரன் இப்பதான் பேக் வந்தாங்க, மறுபடியும் உள்ள போறாங்க. இதுதான் ஈஸ்டர்ன் காட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏய் இங்க இருக்கு பாறா, இந்த இருக்கு. ஆமா ஸ்ட்ரைட்டா போற மவுண்டன். இதுதான் ஈஸ்டர்ன் காட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸ்டர்ன் காட். பாய் ஓயோ நல்லா இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயும் ஓயோ இருக்கு. இங்கேயும் மீட்டர் போட்டுருக்கானுங்க. இங்க வரலாம். கழுத்தா வந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப காடா தான் இருக்கு. உங்களுக்கு ஓயோக்கு போக காசு இல்லைன்னா இந்த கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கார்டு யூஸ் பண்ணிக்கலாம்.
அது என்ன பேரு? இப்போ பாத்தீங்கன்னா friends, நம்ம இப்போ கைலாசால இருக்கோம். நம்ம இப்போ யாருக்காக போறோம்னா நித்யானந்த இருக்காரான்னு பார்க்க போறோம். தேட போறோம். ஆமா, தேட போறோம். இங்க இருக்க பொதுல தான் வந்திருப்பான், அங்கேயே வந்திருக்க மாட்டான். ஏய், என் தலைவன் இந்த நேரத்துல எங்கேயாவது எந்த படத்துல இருப்பாங்க. நீ ஏன்டா அவசரப்படுற? மரோசனுக்கு இருந்திருப்பாரு பஜனை. அவரு வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாரு. எந்த ரிசர்ச்? யார் கூட? போமா போமா. எங்க நம்ம போறோம்? பைத்தியம் ஒன்று இண்டோர் சைட்ஸ். தண்ணியோட வேகப்பாடு அதிகமா இருக்குல்ல? தண்ணியோட வேகம் அதிகமா இருக்கு. வேகமா வாங்குது. ஏன்னா படி ஏறிட்டு இருக்கோம். 3 பேர் தண்ணியிலேயே போயிடுவாங்க நினைக்கிறேன். ஆரம்பமே வா. ஐயோ சுபா சிராஜும் பணம் வரமாட்டாங்களே. எப்படி இருந்துச்சு பால்ஸ்? சொல்லு. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப உற்சாகமா ஃபீல் பண்றேன். அங்க உள்ள அடியே போட்டு கேட்டுட்டு இருக்கு. பாய் முக்கியமா காதல் தான். அந்த தண்ணி சின்னதா கால இந்த இடத்துல வலிக்குது பாத்து. இந்த இடத்துல சரியான அடியில. ஆமாண்டா, என்ன வலிக்குது. கால் தான் ஏன் பழைய ஆயிடுச்சு. ஏய், வணக்கம் மாப்ள. ஹரியே ஹரி ஹரி கைலாசத்திலிருந்து பாய் அது நீங்க என்ன ஃபீல் பண்ண பாக்குறீங்க? நீங்க இந்த இடத்துல என்ன ஃபீல் பண்ணீங்க சொல்லுங்க. சட்டையை போட்டு பேசுறீங்களா? ரைட்டு விடுங்க. அவர் சட்டையை போடாம பேச மாட்டாரு. போட்டு குளிச்சிட்டு இருக்கேன். அண்ணே சட்டையை மட்டும் போட்டாலும் சட்டம் பேசுவார் பாரு. அதுதான் நல்லா டீஷர்ட் போட்டு குளிச்சிட்டு இருக்கேன். பெரிய பையன் நடக்கிறது நீங்களா ஜாலிடா. ஆனா இதோட அந்த லென்த் பிரெத் கொஞ்சம் கம்மி தான், இருந்தாலும் நல்லா இருக்கு. என்ன இருக்கு? முதுவலி தான். அண்ணே ரொம்ப சையா ஃபீல் பண்றாரு போல. அடுத்து நம்ம கோனா ஃபால்ஸ் போறோம். கோணம் இல்ல தலை கோணம். நான் நீங்க இங்க வரும்போது தலை கோணம் தலையை கோணால வச்சு வந்து காப்பி எல்லாம் பண்ணீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, எல்லாரும் நல்லதா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கைலாசா முடிச்சிட்டோம். அடுத்து நித்யானந்தா பார்க்க முடியல. கஷ்டமா இருக்குது. பரவாயில்ல, இதெல்லாம் ஜோக். இந்த காமெடி எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எங்களுக்கே தாங்க முடியல. இங்க வந்து சிக்கன் குழம்பு மீன்லாம் கிடைக்கும். நாங்க இங்க வேணான்ட்டோம். தலக்கோணம் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தலைக்கோணம் உங்க விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தலைக்கோணம் கோணம் இருக்கு. வேற வேற கைலாச இல்லையா? இது கைலாச கோணா. நம்ம இப்ப போக போறது தலக்கோணா. ஓ நெக்ஸ்ட் எங்க போறோம்? தலக்கோணா. ஓகே, இல்ல டீ கடை. டீக்கடை நல்லா அந்த அந்த காலத்துல அந்த பெஞ்ச் டேபிள் எல்லாம் போட்டு அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் போலாம். ஓகே, நீ தான் சொல்லணும் பார்த்து. இந்த இடம்லாம் ஏரியாலாம் புதுசு பாய். எனக்கு மட்டும் நான் ஒரு வாடி தான் வந்திருக்கேன். இது 2வது வாடி போறேன். அதாவது நம்ம இங்க ஒரு டீ கடைக்கு வந்திருக்கோம்.
ஹைவேஸ் ஒரு டீ கடை. நம்ம பாய் பார்த்தீங்கன்னா அவர் காரையே போட்டு எடுத்துருக்காரு. நல்ல ஒரு நல்ல டீ கடைன்னு சொல்ல முடியாது, நல்ல டீ கடைன்னு சொல்ல முடியாது. பட் ஹைவேஸில் இது ஒரு நல்ல டீ கடை. டீ எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது, நம்ம பிடிச்சதான் நம்ம சொல்லலாம். டேய் யாரா நீ? டேய் என் தம்பி எவ்வளோ பண்ற? டேய் ஓ பிஸ்கெட் தரானா? ஓ தேங்க்யூ. ஓ சூப்பர். என்ன மனுஷன் 90 சோறு போடுவையா? உன்கிட்ட ஒரு வாய் சோத்து வாங்கிட்டு உன் மனுஷ புத்தியை காமிச்சிட்டால தடி தாண்டவராயா?